வணக்கம். ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். இப்போ பார்க்குறீங்கன்னா இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை. இது வெள்ளியில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம், குப்பி போட்டு ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு. இதில் பார்த்தீங்கன்னா வில்வம், லிங்கம் இந்த மாதிரி நகாஸ் போட்டிருக்கோம், மத்தியில் வாசர் போட்டிருக்கோம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாமிக்கு சாத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சாமியார்கள் இந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்க நம்ம சாத்திக்கலாம். கீழே வந்து டாலர், நம்ம பிடிச்ச நகாஸ் டாலரு, முருகன் டாலரோ சிவன் டாலரோ இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐமூனில், அதே இதை வந்து ஐமூனில் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது வந்து ஐமூனில் செஞ்சு கலர் எடுத்துருக்குறோம். இதுலேயும் வில்வமும் லிங்கமும் அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் அது 5 வருஷம் கேரண்டி உண்டு. நம்ம ஒரிஜினல் நேச்சுரல் கோல்டு பிளேட்டர் தான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த நம்ம வாசர் மாலை, வாசர் மாலையும் நம்மகிட்ட இருக்குதுங்க. வாசர் போட்டு மகரகண்டி போட்டுக்கலாம், வாசர் போட்டு டாலர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாலையும் நம்மகிட்ட இப்போ ரெடியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான குப்பி. இதுவும் வந்து ஐமூனில் செஞ்சு கலர் எடுத்துக்கிறோம். வெள்ளியில் செஞ்சு இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி வில்வமும் லிங்கமும் போட்டிருக்கு. இதுலேயும் இந்த மாதிரி சன்ன மாலையும் செஞ்சுக்கலாங்க. வாசர் போட்டு சன்ன மாலை வந்து வாசர் போட்டு சந்தனம் போட்டு செஞ்சுக்கலாம், கருங்காலி போட்டு செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி படிகம் போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாசர் போட்டு சன்ன மாலை கருப்பு கலர்லேயும் இருக்குது, ருத்ராட்சி சிவப்பு கலர்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பால்ஸ் மாலை. இப்போ ஐயப்ப சாமி சீசனில் இந்த பால்ஸ் மாலை ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. இது நிறைய வந்து இப்போ நம்மளோட கையில் வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குதுங்க. இது ஆர்டர் செஞ்சு வச்சுருக்குறோம். இது வந்து மடிகண்ணி போட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம கெட்டுறது கிடையாது, பார்க்கறதுக்கே நல்ல நெருக்கமாக இருக்கும். அதாவது வெள்ளி பியூரிட்டி நல்லா இருக்குங்க. 92.5 ஹால்மார்க்கிங்கோட நம்ம கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பவள மாலை. பவள மாலை இந்த மாதிரி நம்ம பவளத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க. துளசி, இப்போ வந்து துளசியில் வந்து வெறும் மடிகண்ணி மட்டும் போட்டிருக்கோம், குப்பி போடலை. இந்த மாதிரியும் நமக்கு வந்து சிலவங்க துளசி மேலே படணும் அப்படிம்பாங்க. வெள்ளியில் மடிகண்ணி மட்டும் போட்டிருக்கும், கெட்டுறது கிடையாது, நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒர்க்கு. இது வந்து பவளம் போட்டு கெட்டினது. ஏன்னா பவளத்தில் வந்து ஓட்டை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், மடிகண்ணி போட முடியாது. ஆனால் அப்படி போடுறதாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டி போட்டுக்கலாங்க.